नहमदुल्लाह अल-अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम व अला आलिहि व सहबिहि व नासिरिहि व मुहिब्बिहि व नासी अजमईन अम्मा बाद क़ाल अल्लाहु तआला मा यल्फिज़ु मिन क़ौलिन इल्ला लदैहि रक़ीबुन अतीद सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम मन काना युमिनु बिल्लाहि वल यौमिल आखिर फल्यकुल खैरन औ लियस्मुत சதக்கன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்விற்கே உரித்து உண்டாகட்டுமாக. மேலும் சலாத்தும் சலாமும் என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வழுவாது தழுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், இன்னும் நம்மவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் நின்றும் நிலவட்டுமாக. ஆமீன். என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் சலாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதில் எதிர்பார்த்தவனாக தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதன் அவன் உயர்வானவனாக ஆக வேண்டும் என்றாலும் அவன் தாழ்வானவனாக ஆக வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு முக்கியமாக காரணமாக இருப்பது என்னவென்று பார்த்தால் அவனுடைய நாவு தான். இந்த நாவு என்பது அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அற்கொடையாகும். இதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாவிற்கான நன்றி என்னவென்று பார்த்தால் அதை தவறான விஷயங்களில் பயன்படுத்தாமல் இருப்பதும் அதை நல்ல நல்ல காரியங்களில் பயன்படுத்துவதும் தான் இந்த நாவிற்கு செலுத்த வேண்டிய நன்றியாகும். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மலக்குமார்களை கூடையே அனுப்பி அந்த மலக்குமார்களை அந்த மனிதன் என்னென்ன பேசுகிறான், என்ன செய்கிறான் என்று குறித்து காட்டுகிறான். அதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எழுதுவதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு கண்காணிப்பாளர் இல்லாமல் அவன் ஒரு சொல்லையும் மொழிவதில்லை என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். ஆக அந்த கூடயே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அவன் பேசக்கூடிய பேச்சும் செய்யக்கூடிய செயலும் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்தையும் அந்த மலக்குமார்கள் குறித்து அல்லாஹ்விடத்திலே காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு முறை அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏ அபூதரே, உமக்கு முதுகின் மீது லேசாக இருக்கக்கூடிய, அதாவது அமல் செய்வதற்கு இலகுவாக இருக்கக்கூடிய மீசான் தராசில் நன்மை தட்டு கனமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமலை நான் உனக்கு சொல்லட்டுமா, அறிவிக்கட்டுமா என்று கேட்டபொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவசியம் அறிவிங்கள் நாயகம் என்று கூறினார்கள். அப்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதிகமான நேரம் அமைதியாக இருப்பதும் நற்குணமும் என்று கூறிவிட்டு பிறகு கூறினார்கள், வல்லதி நப்சி பியதி, என்ற உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக மனிதர்களுக்கு இந்த 2 நல்ல அமல்களை விட வேறு அமல் சிறந்ததாக இல்லை என்று கூறினார்கள். அடுத்ததாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டுள்ளாரோ ஃபல்யகுல் கைரன், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அவுல் யஸ்முத், பேசவில்லை என்றால் அமைதியாக இருக்கட்டும் என்று கூறினார்கள். ஆக ஒரு மனிதன் இது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் காலில் எழுந்தவுடன் அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அவனுடைய நாவிற்கு உபதேசம் செய்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த நாவினால் தான் மனிதன் பல குற்றங்களுக்கும் பல தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறான். இதனால் அவன் மறுமை நாளிலே நரகம் சென்று அடைகிறான். இந்த நரகத்தில் கடுமையான வேதனையும் அனுபவிக்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் அவன் காலையில் எழுந்தவுடன் அவனுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் அவனுடைய நாவிடம் மிக்க பணிவுடன் இப்படி கூறுமாம், நீ எங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். ஏனென்று சொன்னால் நாங்கள் எல்லாம் உன்னுடன் தான் பிணைக்கப்பட்டு இருக்கிறோம். நீ சரியாக இருந்தால் நாங்களும் சரியாக இருப்போம், நீ வழி தவறினால் நாங்களும் வழி தவறி விடுவோம் என்று கூறுமாம். ஆக நாம் பேசுகின்ற ஒரு சிறிய பேச்சும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. நாம் பேசும் பொழுது வார்த்தைகளை கவனித்து நிதானமாக பேச வேண்டும். இன்று நிதானம் இல்லாமல் நாம் நிறைய வார்த்தைகளை நமக்கு எதிரே நிற்கக்கூடியவரிடம் அள்ளி வீசி கொண்டிருக்கும். அவருடைய மனம் புண்படும் என்று சிறிதும் யோசிப்பதில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிலர்கள் யதார்த்தமாக சில விஷயங்களை பேசிவிடுகிறார்கள். அதனால் அல்லாஹ் கடுங்கோபம் அடைந்து
கடும் கோபம் அடைகிறான். அவன் யதார்த்தமாக அந்த மனிதன் யதார்த்தமாக தான் பேசிவிடுகிறான். இருந்தாலும் அதன் காரணமாக அவன் நரகத்திலே நுழைவிக்கப்படுகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது. இதற்கு முன்னால் நாம் வீணான பேச்சுகளையும் வீணான காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருப்போம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபராக இருக்கிறது. போன மாதங்களில் நாம் செய்த தவறுகளெல்லாம் இந்த மாதத்தில் நாம் மன்னிப்பு கோர வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் செய்யும் அமல்களுக்கு இந்த மாதத்தில் கூலிகள் இரட்டிப்பாக வழங்கப்படுகிறது. முடிந்த அளவு நாம் அதிகமாக குரானையாவது ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா இந்த மாதத்திலே தான் குரானை இருக்கிறான். அல்லாஹு தாலா குரானில கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் நாம் குரானை இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான். அப்படி இருக்க நாம் இந்த ரமலானுடைய மாதம் என்பது குரான் இருக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. நாம் அதிகமாக குரானை ஓத வேண்டும். முடிந்த அளவு குரான் ஓத தெரியாதவர்கள் முடிந்த அளவு ஸலவாத்தையாவது ஓத வேண்டும். ஏனென்று சொன்னால் ஸலவாத் என்பது அதிகமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது. ஒருமுறை சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு மனிதரை தவாப் செய்யும்படி பார்க்கிறார்கள். அந்த மனிதர் தவாப் செய்யும்போது தல்பியா கூறாமல் ஸலவாத்து கூறி கொண்டு தவாப் செய்கிறார். அந்த மனிதரிடம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏன் இவ்வாறு தல்பியா கூறாமல் ஸலவாத்து கூறி தவாப் செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் கூறினார், நானும் எனது தந்தையும் வழியில் வந்து காபாவை தவாப் செய்வதற்காக வந்து கொண்டிருந்தோம். வழியிலே என் தந்தை இறந்து விட்டார். அவர் இறந்தவுடன் அவருடைய முகம் கருப்பாக ஆகிவிட்டது, மிகவும் கருப்பாக ஆகிவிட்டது. எனவே நான் என்ன செய்வதென்று அறியாமல் நான் அங்கே சற்று நேரம் உறங்கிவிட்டேன். பிறகு நான் ஒரு கனவு கண்டேன். அதிலே ஒரு மனிதர் வெண்மையான ஆடை அணிந்த ஒரு மனிதர் வருகிறார். என் தந்தையுடைய முகத்திலே அவருடைய ஆடையை லேசாக உரசுகிறார். அதற்கு பின்னால் என்னுடைய தந்தையுடைய முகம் மிகவும் பிரகாசமாக ஆகிவிட்டது. நான் அந்த மனிதரிடம் கேட்டேன், நீங்கள் யார் என்று கேட்டேன். அந்த மனிதர் கூறினார், நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தந்தை என் மீது அளவு கடந்து அதிகமாக ஸலவாத்து கூறுவார். அதன் காரணமாக தான் அவருடைய பலன் தான் இது என்று கூறிவிட்டு மறைந்து விடுவார்கள், கனவும் மறைந்துவிடும் என்று இந்த காரணத்தை அந்த மனிதர் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடம் கூறினார். ஆக வெறும் சாதாரண நாளில் இப்படி ஸலவாத்து ஓதினாலே இந்த அளவு நன்மை என்ற பொழுது இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம அதிகமாக ஸலவாத்து ஓதினால் எந்த அளவு நன்மை கிடைக்கும் என்பதில் எவ்விதமும் சந்தேகம் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தாலா நானே கூலியாகிறேன் என்று கூறுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வெறும் சாதாரண நாளில் குர்ஆன் ஓதினால் எவ்வளவு நன்மை என்று தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்திற்கு 10 நன்மை கிடைக்கிறது. அதாவது அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல. அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஆக 30 நன்மைகள் கிடைக்கின்றன சாதாரண நாட்களில் குர்ஆனை ஓதினால். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் குர்ஆனை ஓதினால் நமக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதில் நிறைய நன்மை கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்ல அமல்கள் செய்து நல்ல பாவமன்னிப்பை பெறக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.